அசட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வழங்கும் என்ன படிக்கலாம் கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். +2 முடிச்சிட்டோம், என்ன படிக்கணும்னு குழப்பமாக இருக்கா? என்ஜினியரிங் படிக்கலாமா, இல்லை அசட் வழங்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புக்கான பயிற்சியை படித்து வேலையில் சேரலாமா, ஆலோசனை எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ண வேண்டியது ஒன்று தான். டிவி ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விடை பெறலாம். அதற்கான நிகழ்ச்சி தான் இது. நேயர்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விரிவாக விளக்கம் அளிப்பதற்காக வந்திருக்கிறார் அசட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய சிஇஓ டாக்டர் முகமது ரிஸ்வான் அவர்கள். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அசட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இதனுடைய சிறப்புகள் என்ன? பொதுவாக இது 4 இயர்ஸ் கோர்ஸ் கிடையாது, ஒரு என்ஜினியரிங் படிப்பு கிடையாது. இது 3 இயர்ஸ் ஒரு நல்ல ஒரு தொழில் பயிற்சி, உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சி நிறுவனம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் வழங்குறீங்க? ஸ்பெஷல் எதில் சார்? எஸ், அதாவது இப்போ +2 முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஏற்கனவே ஒரு டிகிரியோ டிப்ளமாவோ முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் கூடுதலாக வேறு என்ன பிஜி டிப்ளமாவோ இல்லை எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது மெயினாக. அதாவது அசட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்தளவு உங்களுக்கு நம்ம ஆஃபர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஒரு சற்று வித்தியாசமான ஒரு இனோவேட்டிவான கோர்சஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். இந்த இனோவேட்டிவான கோர்சஸ் கொடுக்கக்கூடியதுக்கு என்ன முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்பர் 1 வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய துறைகள். அதாவது வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடு ஃபாரின் கண்ட்ரீஸ்லையுமே இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய துறைகள் ஒன்று. அடுத்து இன்னொரு 10 இயர்ஸில் அதிகமாக கரண்ட்டாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடியது. இன்னொன்று 10 இயர்ஸில் இன்னும் அதுக்குண்டான தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு துறைகளை தான் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இப்போ அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த கோர்சஸ் பார்த்திங்கன்னா, இதை முடித்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மாணவர்கள் வெளியில் வர்றாங்க, ஒரு ஆல் இண்டியா லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தான் வெளியில் வர்றாங்க. இப்போ அதுவே நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் வெளியில் வர்றதை பார்க்குறோம். அப்போ இது என்ன, இந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சில கல்விகள் படிச்சுட்டு மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வேலை வாய்ப்புகள் இல்லை. அதாவது சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்குது. பட் நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது. அதாவது இது முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குது. ஸோ அதில் நம்ம ஸ்பெஷலைஸ்டு ஆஃபர் பண்ணக்கூடிய டிகிரி ப்ரோக்ராம்ஸில் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் ஏவியேஷன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், தென் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், ஈவன் தோ பிகாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிகாம் ஜென்ரல் பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரியேட்ஷிப் இந்த மாதிரி நிறையா படிப்பாங்க. இப்போ இதுவே நம்ம பிகாமில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிகாமில் பேங்கிங் ஃபினான்ஸ்னு ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பேங்க்கில் உடனடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய. அதே மாதிரி உங்களுக்கு பேங்க்குன்னு தனியாக ஒரு எக்ஸாம்க்குலாம் படித்து எழுதணுன்றதை விட இதை படித்தா ஈஸியாக. எஸ், இப்போ உங்களுக்கு ஒரு பிகாமில் ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஒரு பேப்பர் படிச்சுட்டு தென் அகெயின் அவங்க பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ பேங்கிங் ஃபினான்ஸ் பற்றியே ஃபுல் டைமாக ஒரு டிகிரி படிக்கும் போது அவங்க ஈஸியாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ பேங்க் எக்ஸாம் அப்படிங்கும் போது இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய பேங்க்குன்னு கிடையாது, இப்போ ஆர்பிஐ கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் கூட எழுதி அவங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு குளோபல் லெவலில் நேஷ்னல் லெவலில் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸுமே கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டிகிரி ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணி ஆஃபர் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ ஒரு கல்லூரியில் ஒரு கல்வியை தேர்ந்தெடுக்கணும்னா கல்லூரியுடைய கட்டமைப்பும் கட்டணமும் ஒரு கல்வியை தீர்மானிக்கும் நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா எல்லாருமே இந்த காலேஜில் படித்தா தான் வேலை கிடைக்கும், இவ்வளோ ஃபீஸ் கட்டினா தான் நல்ல ஒரு தரமான கல்லூரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை பெற்றோர்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரே சேம் கோர்ஸ் தான், ஒரே சேம் ஃபீஸ் தான், ஒரே எல்லா சிலபஸும் ஒன்று தான் இருக்கும். பட் ஆனால் அந்த கல்லூரியினுடைய தரம் நிர்மாணிக்குமா சார்? எஸ், அதாவது இந்த காலேஜோடைய குவாலிட்டிஸ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம பேசும்போது பொதுவாகவே இப்போ ஒரு அப்ரூவல், அதாவது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோ இல்லை அந்த அப்ராப்ரியேட் அந்த இன்ஸ்டிடியூஷனை அந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறதுக்கு யார் அக்ரிடேட் பண்ணணுமோ அப்ரூவல் பண்ணணுமோ அவங்க அந்த பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேசிக்கான டெவலப்மெண்ட், அவங்களுடைய நார்ம்ஸ் படி என்ன இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி செக் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அதன் பிறகு அவங்களுடைய குவாலிட்டி எதை பேஸ் பண்ணி தீர்மானிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஹவு தே ஆர் ஃபங்க்ஷனிங், அவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி அவங்களுடைய குவாலிட்டியும் அவங்களுடைய ஸ்டாண்டர்டும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி, அதாவது அதிக கட்டணம் வசூலித்தாதான் அந்த கல்லூரி தரமான கல்லூரி,
ஃபீஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா வந்து அது அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறது அப்படி கிடையாது ஆக்சுவலி. அதாவது கல்வி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்போதுமே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கத்தோட ஒரு டிசிப்ளின்டு எஜுகேஷனோட எடுத்துகிட்டு போகணும். அண்ட் இப்போ நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஸ்கூலில் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம் சார், இதுக்கப்புறம் காலேஜ் போனால் நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். பட் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காலேஜ் இல்லாத ஸ்டடீஸில் தான் கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம அது நம்மளுடைய லைஃப்பை எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. அதன் பிறகு நம்ம எங்கே ஒர்க் பண்ண போகிறாங்களோ அதுதான் அவங்களுடைய ஒரு இமேஜ் ஐடென்டிஃபிகேஷன், அந்த சொசைட்டிக்கு வந்து அவங்கள யார் அப்படிங்கிறத வந்து காட்டக்கூடியது. நாளைக்கு அவங்க என்னவாக இருக்காங்க, ஒரு இன்ஜினியராக இருக்கார், ஒரு டாக்டராக இருக்கார், இல்லை ஒரு சேஃப்டி இன்ஜினியராக இருக்கார், ஒரு ஏர்போர்ட் மேனேஜராக இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப் லாங் அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடியது அதுதான். அப்போ நம்ம காலேஜ் ஸ்டடீஸில் தான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் சீரியஸோடு நம்ம வந்து இருக்க வேண்டியது. ஸோ அதை வந்து கம்பல்சரி வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொறுத்தளவு உங்களுக்கு எங்கே வந்து ஸ்ட்ரிக்ட் அண்ட் டிசிப்ளின்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு கொஞ்சம் மாடரேட் லெவலில் விடக்கூடிய இன்ஸ்டிடியூஷனுக்கும், இல்லை வந்து ஒரு நுக் அண்ட் கார்னர் ஃபாலோ பண்ணி எல்லா வகையிலையுமே சரி பண்ணி ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லேருந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லேருந்து எல்லாமே ஒரு எஃபெக்டிவாக அவங்க சரி பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும். அப்போ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய குவாலிட்டியான்னு கேட்டிங்கன்னா 100% அது கிடையாது. ஸோ எங்கே நமக்கு வந்து அது ஒரு பர்ஃபெக்ட் பக்காவான ஸ்டாண்டர்ட் இருக்கோ நம்ம அதை சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ +2 முடித்த மாணவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் எடுத்திருந்தா அசட் கல்வி நிறுவனத்தில் நம்ம சேரலாம், என்னென்ன கோர்ஸ் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க? எஸ், அதாவது உங்களுக்கு +2ல் அந்த குரூப் பொறுத்தளவு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லை காமர்ஸ், பிஸ்னஸ் மேத்ஸ், பியூர் சயின்ஸ், அது மாதிரி பயோ மேத்ஸ், அந்த மாதிரி குரூப் எடுத்திருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்கவுங்க அந்த குரூப்புக்கு தகுந்த மாதிரி கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுறதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காரு அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்ஸாகவே வந்து அவர் பிளான் பண்ணுவார். அதேமாதிரி ஒரு பியூர் சயின்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த பியூர் சயின்ஸ் பேஸ்டு அலைட் ஹெல்த் சயின்ஸ், இல்லை பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி கோர்ஸாகவே அவங்க பிளான் பண்ணுறதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். பட் வந்து ஒரு சில ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் வந்து அஸ் பர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி வந்து அவங்களும் செலக்ட் பண்ணலாம். ஃபார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் வந்து +2ல் நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே எடுத்து படிக்க முடியும். அது மாதிரி பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிகிரியுமே நீங்கள் +2ல் வந்து எனி குரூப் கேன் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணலாம். இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி இருக்கும். அப்போ இந்த டிகிரிஸ் பொறுத்தளவு இந்த +2 குரூப் அது மாதிரி காமர்ஸ் மெயினாக இந்த காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு தாட் இருக்கும் அப்படின்னா நம்மளால் ஒரு ஜென்ரல் டிகிரி மட்டும் தான் பண்ண முடியும், ஒரு பிகாமோ இல்லை பிஏஓ இது மட்டும் தான் பண்ண முடியும், நம்மளால் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் அவங்களுமே தாராளமாக ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதில் வந்து இப்போ பிகாமில் வந்து உங்களுக்கு இப்போ பிகாம் தான் பண்ணணும் அப்படின்னா பிகாம்லேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணி பண்ணலாம். பிகாமில் பேங்கிங் ஃபினான்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டடீஸ் வந்து காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த குரூப் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணணும் கிடையாது. எனி குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுமே வந்து செட் ஆகும். ஸோ அதன் மாதிரி பிளான் பண்ணும்போது கொஞ்சம் வேல்யூ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. வணக்கம், மதுரையிலேருந்து விஜயலட்சுமி பேசுகிறீங்க, சொல்லுங்கள் உங்களுடைய கேள்வி என்னங்கம்மா? சார் ஏஐ பற்றி கொஞ்சம் கிளாரிஃபை சொல்லுங்க சார். ஓகேம்மா, ஃபைன். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஏஐ அப்படிங்கிறது இப்போ காமனாக வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து நம்ம எல்லா கோர்ஸுக்குமே காமனான ஒரு டிகிரியாக நீங்கள் எது படித்தாலுமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் கம்பல்சரி வேணும். ஒரு பேசிக் எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, ஏன்னா இப்போ வித்தவுட் எக்ஸல் உங்களுக்கு எல்லா கோர்ஸுமே எல்லா டிகிரிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பஸ்ஸில் ஆஃபர் பண்ணக்கூடிய பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்காக இருக்கட்டும், இல்லை எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸல் அப்படிங்கிறது ஒரு அதில் வந்து ஒரு டூல் இருக்குது, எஸ்ஏபின்னு ஒரு டூல். அந்த எஸ்ஏபிங்கிற டூல் அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ இந்த டூல் வந்து இப்போ லாஜிஸ்டிக்ஸ் படித்தாலுமே ஏவியேஷன் படித்தாலுமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜை வந்து நம்ம எப்படி எல்லா ஃபீல்டுக்குமே ஒரு ஜென்ரலாக காமனான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஏஐயுடைய சிலபஸும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதோட கொஞ்சம் அப்டேட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா அதில் ஒரு நியூ சிலபஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ நீங்கள் ஃபுல் டைமாக ஏஐ தான் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும்
அது ரிலவெண்ட் ஜாபுக்கு போக முடியுமோன்னு. அண்ட் நீங்கள் வேறு எனி டிகிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எந்த இது எடுத்தாலுமே வந்து காமனாக ஏஐ, சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கும் போது கொஞ்சம் வேல்யூ அதிகமாகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸாகவும் இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது. தென் ஃபுல் டைம் டிகிரி படிக்கணும் அப்படின்னா அது நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சிலபஸுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நேயர் தொடர்பு இருக்காங்க. வணக்கம், அரியலூர்லேருந்து தனலட்சுமி பேசுகிறீங்க. உங்களுடைய கேள்வி என்னங்கம்மா? வணக்கம் சார். வணக்கம்மா. பையன் பிஎஸ் சயின்ஸ் டோட்டல் வந்து 428 மார்க் எடுத்திருக்காங்க சார். ஓகே. கட் ஆஃப் வந்து 162ங்க சார். சரிங்கம்மா. அவன் மருத்துவத்தை தவிர அந்த ஃபிஷரிங் காலேஜ்ல அவனுக்கு இடம் கிடைக்குங்களா? 7.2 பாயிண்ட்ல இல்லை வேற ஏதாவது படிக்க வைக்கணுங்களா சார்? சரிங்கம்மா. ஓகே. அதாவது நீங்கள் வேறு ஏதாவது அப்படிங்கிறதுக்கு அதாவது உங்களுக்கு ஒரு பியூர் சயின்ஸ், அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். உங்களுக்கு அந்த கோர்ஸ் அது என்ன உங்கள் குரூப்போ அந்த குரூப்பை பேஸ் பண்ணியே நீங்கள் இந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணாமல் திங்க் பண்ணாமல் கொஞ்சம் அது இல்லாமல் வேறு என்ன டிகிரிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்கள் நிறைய மாணவர்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய டிகிரியாக இருக்கட்டும், ஒரு அக்ரி ஆர் ஃபிஷரிஸ் ரெலவெண்ட் ஆர் பயோடெக் ஆர் பயோகெமிஸ்ட்ரி, ஸோ இது மாதிரியே வந்து ஒரு பியூர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் பண்ணுறதுக்கும் இதுவே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரிஸ் லைக் வந்து இப்போ ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் நீங்கள் எடுத்துக்கலாம், பிபிஏல இதெல்லாமே வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய துறைகள். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிகிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஒன்று தான். ஒரு கோர்ஸ் ஒரு டிகிரியை படிச்சுட்டு எல்லா துறைகளுக்குமே வேலைக்கு போக முடியும். நீங்கள் எந்த ஒரு படிப்புமே வந்து நீங்கள் எதை படிக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட துறையில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து இப்போ சிவில் படிக்கிறீங்கன்னா ஒன்லி சிவிலில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவீங்க, மெரைன்லாம் ஒன்லி மெரைன், இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு வந்து நம்ம ஒரு கோர்ஸ் படித்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படித்து ஒரு இதில் மட்டும் வேலைக்கு போகிறத விட ஒரு மல்டி ஸ்கில் பர்சனாலிட்டி, எனக்கு ஒரு டிகிரியை வச்சு எல்லா துறைகளுக்குமே என்னால் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ கோர்சஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. நீ அந்த மாதிரி எடுத்து படிக்கும்போது கொஞ்சம் வந்து ஜாப் நாளைக்கு படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல, சேல்ரி கம்மியாக இருக்குது, நான் படித்தது ஒன்று பார்க்குற வேலை ஒன்று, சேல்ரி க்ரோத் இல்லை மெயினாக, இதெல்லாம் நம்ம வந்து தாராளமாக அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பிஎஸ்சி இப்போ இது அந்த டிகிரி பார்த்திங்கன்னா நம்ம அசட்டில் வந்து முடித்த மாணவர்கள் முன்னாள் மாணவர்களுடைய ஹையஸ்ட் சேல்ரி பார்த்திங்கன்னா பெர் மந்த்தே வந்து 4,80,000 வாங்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது ரொம்ப வெறும் ஒரு பிஎஸ்சி சேஃப்டி 3 years முடித்து வித்தின் 6 month 1 year எக்ஸ்பீரியன்ஸ்லேயே மோர் தென் 1 lakh above சேலரி வாங்குறவங்க எல்லாமே இந்த துறைகளில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு சேஃப்டி அசிஸ்டன்ட் கேட்டகரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேனேஜர் லெவல் வரை உங்களுக்கு போக முடியும். அது இன்னும் ப்ரீஃபாக, அதாவது அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி சார் ஒரு கோர்ஸ் படித்து எல்லா ஃபீல்டுக்கும் எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹெல்த் சேஃப்டி என்விரான்மெண்டல் ரெலவெண்ட்டாக படிக்கக்கூடியது. ஒரு சேஃப்டி ஓரியன்ட் அப்படிங்கிறது சேஃப்டி ரெலவெண்ட்டாக உங்களுக்கு இப்போ சேஃப்டிங்கிறது எல்லா ஃபீல்டுக்குமே காமனான ஒரு விஷயம். உங்களுக்கு எதுக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவையா, பெட்ரோகெமிக்கலுக்கு தேவையா, இல்லை ஆயில் அண்ட் கேஸ்க்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா இப்போ சேஃப்டிங்கிறது எவ்ரிவேர் அப்ளிகேபிள். ஒரு சேஃப்டி இன்ஜினியர், சேஃப்டி ஆஃபீஸர், அப்போ அவங்களுடைய மேஜர் ஆஃப் ரோல் அப்படிங்கிறது மேக்கிங் 0% ஆஃப் ஆக்சிடெண்ட்டை 0% மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாபு. ஸோ இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கே வந்து அவங்க ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ இதில் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி, பெட்ரோலியம் சேஃப்டி, மெரைன் சேஃப்டி, கெமிக்கல் சேஃப்டி, ஈவன் தோ ஏவியேஷன் சேஃப்டி, இது எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து இதில் கவர் ஆகும். ஒரு பியூர்லி ஆஃபீஸர் கேட்டகரி ஜாப்னு கூட இதை சொல்லலாம். சாதிக் அலி சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்ன? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். பொண்ணு 12th வந்து காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்திருக்காங்க சார். ஓகே. அதில் மார்க் வந்து 511 எடுத்திருக்காங்க. ஓகே சார். இதில் வந்து பிசிஏ இல்லைன்னா பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுக்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல வந்து 97 மார்க் எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார், கொஞ்சம் கிளியர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, ஃபைன். நீங்கள் ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்க சார். ஓகே, குட். அதாவது கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது பெருசாக தேவையில்லை. ஏன்னா அதாவது உண்மையிலே கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உயர்கல்வி தேர்ந்தெடுக்கிறதுல பசங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஒரு சில பசங்களுக்கு வந்து பிளாங்காக இருப்பாங்க, என்ன எதுவுமே தெரியாமல் இருப்பானுங்க, நீ எதை சொன்னாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பான் ஒரு கேட்டகரி. இன்னும் ஒரு சில மாணவர்கள் வந்து இதுதான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியே இருப்பாங்க. இன்னும் ஒரு சில மாணவர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுக்கிறாங்க, இதனால் நானும் எடுக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுனால இதை நானும் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கும்,
பேரண்ட்ஸும் சரி பையன் சொல்கிறதே படிக்க வைக்கலாங்கிற விருப்பம் இருக்கும். ஆனால் அந்த ரிலேட்டிவ்ஸ் யாராவது கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது சரியில்லை, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு இந்த சொந்தக்காரவங்க வந்து ரிலேட்டிவ்ஸ் த்ரூ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இதில் நீங்கள் வந்து மெயினாக வந்து கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறத ஈஸியாக அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன முக்கியமான காரணம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உயர்கல்வி தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும் பேசிக்காகவே. ஏன்னா நம்ம ஒரு ஸ்கூல் வரை படித்தது அப்படிங்கிறது வேறு. இப்போ நீங்கள் ஸ்கூல் வரை படிச்சுட்டு ஒரு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து இப்போ எதுக்கு ஃபிட், இப்போ மெடிக்கலுக்கு ஃபிட்டா, இன்ஜினியரிங்க்கு ஃபிட்டா அப்படிங்கிறத நம்ம அவங்கள வந்து கேப்பபிள் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போர்டு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி ஒரு மார்க்கை நம்ம எடுக்கிறோம். அப்போ வந்து நம்ம அந்த மார்க்கை பேஸ் பண்ணி எதை படிக்க வைக்கலாம் ஒன்று இருந்தாலும், அடுத்து வந்து அவங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த கரியர் ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு 3 இயர்ஸோ இல்லை 4 இயர்ஸோ வந்து அவங்க காலேஜில் போய் படிக்க போகிறாங்க அப்படின்னா அது ரெலவெண்ட்டாக அவங்க என்ன படிப்பாங்க, என்ன சொல்லித் தருவாங்க, என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ப்ராக்டிக்கல் இருக்குமா, தியரிட்டிக்கலாக இருக்குமா. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரை ஒரு சில பேருக்கு ஒரு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு சில பேர் ப்ராக்டிக்கலில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, ஒரு சில பேர் தியரியில் நல்லா இருப்பாங்க, ஒரு சில மாணவர்கள் வந்து மேத்ஸ் நல்லா பண்ணுவாங்க, ஒரு சில பேர் மேத்ஸ் சுத்தமாக வரவே வராதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா, மேத்ஸே வராத ஒரு ஸ்டூடெண்ட்டை போய் நீங்கள் போஸ்ட் பண்ணி, இல்லை நீ இன்ஜினியரிங் தான் நீ படிக்கணும், டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படி, இல்லைன்னா பிஇ படி அப்படின்னு அவனை கம்பல் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வெறும் அரியர்ஸாக வச்சு டிகிரி முடிக்க முடியாமல் வரக்கூடிய மாணவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹையர் எஜுகேஷன் நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்க விரும்புகிறீங்களோ அந்த கல்வியில் வந்து உங்களுக்கு என்ன டீச் பண்ணுவாங்க, என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், எங்கெல்லாம் வேலை கிடைக்கும், நீங்கள் என்னவாக மெயினாக ஒர்க் பண்ணுவாங்க, ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், அதுதான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து அது என்னவாக போய் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியாமல் ஒரு கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு பேர் மட்டும்தான் தெரியும், அதில் என்ன சொல்லி தருவாங்கன்னு தெரியாது, என்ன டீச் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதை முடித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் நேச்சர் ஆஃப் ஒர்க்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். தென் வந்து ஒரு முடித்த உடனே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூலையோ இல்லை வந்து அவங்க சொந்தமாக மாணவர்களை ட்ரை பண்ணாங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒன்று பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங் சேலரி எப்படி இருக்கும், க்ரோத் எப்படி இருக்கும், அதோட சேலரியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும், ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நீங்கள் சர்ச் பண்ணணும். அதில் குறிப்பாக வந்து நீங்கள் இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பண்ணுறதுக்கு கேட்டீங்க, காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணலாம், அப்போ அவங்க வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸில் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணியே கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து திங்க் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத ஒன்று சூஸ் பண்ணலாம். தென் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இப்போ நம்ம மெயினாக வந்து இப்போ அசட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஆஃபர் பண்ணக்கூடிய டிகிரி ப்ரோக்ராம்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஏவியேஷன், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், பேங்கிங், ஃபினான்ஸ், இந்த மாதிரி கோர்சஸில் வந்து என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது, இப்போ மற்ற டிகிரி படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறதுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் அதே ஒரு பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி படிக்கிறதுக்கும் உண்டான வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம மெயினாக அதை பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த காமர்ஸ் பேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் பிகாமோ இல்லை வந்து ஜென்ரல் பிஏ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டிகிரி ப்ரிஃபர் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் படிக்கும் போதே நீங்கள் என்ன வேலைக்காக படிக்கிறீங்க, இதை படித்தா எனக்கு இந்த செக்டார்ஸ்லாம் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சே படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் வேல்யூ நல்லாயிருக்கும். இல்லை ஒரு சில டிகிரிஸ் வந்து நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்கன்னே தெரியாது, படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நான் இந்த வேலைக்கு போக முடியும், இந்த ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு போகக்கூடியதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஒரு நேயர் மதுரையிலேருந்து இணைகிறார். வணக்கம் முரளி கார்த்தி, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குரூப் எடுக்கணும்னு ஆசை சார். என்ன குரூப் +2ல் நீங்கள்? நான் வந்து +2ல் சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். ஓகே, குட். ஓகே, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதில் பார்க்குறீங்க, பிஇயில் பார்க்குறீங்களா இல்லை பிஎஸ்சி அந்த மாதிரி பார்க்குறீங்களா? பிஎஸ்சியில் தான் சார். பிஎஸ்சியில் பார்க்குறீங்களா? ஆமாம் சார். ஓகே, குட். ஆனால் சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 100% கிடைக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் சொன்னது? வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி. சரி, ஓகே, ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். அதாவது எந்த டிகிரிக்குமே வந்து உங்களுக்கு படித்தா வேலை கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 2 விஷயம் அதை பொறுத்து நீங்கள் அதை எப்படி எங்கே படிக்கிறீங்க, அதை எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஏஐ பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களா இல்லை அது ரெலவெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். சும்மா ஒரு அந்த நேம் மட்டுமே வச்சுட்டு இதுக்கெல்லாம் ஃப்யூச்சரில் இருக்காது அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒன் திங்.
அண்ட் இப்போ மெயினாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்தளவு வந்து கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகிறது உண்மைதான், அதில் மாற்று கருத்து கிடையாது. பட் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபுல் டைமாக அந்த டிகிரி தான் எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ கொஷின். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஐடியோ இந்த மாதிரி எனி டிகிரி எடுத்து படித்தாலே வந்து ஏஐ ரெலவெண்ட்டாகவே நீங்கள் உங்கள் நாலேஜை வந்து டெவலப் பண்ண முடியும், சைபர் செக்யூரிட்டி ரெலவெண்ட்டாக பண்ண முடியும். இல்லை அதில் ஃபுல் டைமாக ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும், எதுலேயுமே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா அது ரெலவெண்ட்டான ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து நம்ம கெயின் பண்ணுவது மட்டும்தான் நம்மளால் வந்து டெவலப் ஆக முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு 3 இயர்ஸோ இல்லை 4 இயர்ஸோ வந்து நீங்கள் ஃபுல் டைமாக ஒன்லி கிளாஸ் ரூம்ஸில் மட்டுமே நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது அதோடைய வேல்யூ வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் எம்பிஏலே பார்த்தீங்கன்னா இப்போ எனி டிகிரி நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சியோ பிபிஏ பிகாம் எனி டிகிரி படித்த மாணவர்களே வந்து இப்போ எம்பிஏல வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிகிரி இருக்குது. இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இப்போ மெயினாக வந்து இந்த டேட்டா சயின்ஸ் ஏஐ ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிற அளவுக்கு அதில் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ நீங்கள் மசட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸை ஒரு சில சப்ஜெக்ட்ஸே வந்து நம்ம டாப் ஐடி கம்பெனிஸே வந்து எடுக்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு நாள் அது எப்படி இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஒரு செமஸ்டரில் நீங்கள் ஒரு 5 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ காலேஜில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸே வந்து எடுப்பாங்க. அதிலே இப்போ 1 or 2 பேப்பர்ஸ் ரொம்ப முக்கியமான பேப்பரை வந்து கம்பெனியே எடுக்குது. கம்பெனி ஒரு முக்கியமான ஒரு பெரிய டாப் இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸே வந்து அந்த பேப்பரை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சூழலில் இருக்குது. அந்த மாதிரி நம்மளால் லேர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நிறையா கற்றுக்க முடியும், நிறையா தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா துறைகளுக்குமே இருக்குது. இதுக்கு இருக்குது அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா என்ன படிக்க போகிறீங்க, அது எங்கே படிக்க போகிறீங்க, அது எப்படி படிக்கிறீங்க. அப்போ எப்படி படிக்கிறீங்கிறதுக்கு நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா நீங்கள் படிக்கும் போதே எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ப்ராக்டிக்கல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்து ஃபுல் டைமாகவே நான் கிளாஸ் ரூமில் மட்டும்தான் சார் நான் படிச்சிருக்கேன், இண்டஸ்ட்ரியல் விசிட் போனதில்லை. இண்டஸ்ட்ரியல் விசிட் மீன்ஸ் வாட்? உங்களோட மார்னிங் ஒரு 10 o'clock கூட்டு போயிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock வர ஒரு கம்பெனிலே ஃபுல் டைமாக இருந்து அங்கே என்னென்ன மாதிரி ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அங்கே எப்படி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத லைவாக நம்ம கற்றுக்கிறது, லைவாக தெரிஞ்சுக்கிறது. அந்த மாதிரி எத்தனை ஐவி நம்மளால் அவங்க அந்த இன்ஸ்டியூஷனால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒன் திங். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 45 டேஸோ இல்லை 3 months இது ஒரு டூரேஷன் அப் டு ஒரு மினிமம் 45 டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவன் தோ இப்போ ஃபுல் ஒரு செமஸ்டரே வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய கல்வியெல்லாம் இருக்குது. ஒரு நீங்கள் கிளாஸ் ரூம்லேயே உட்காந்து படிக்கிறதுக்கும் ஒரு ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபுல் டைமாகவே நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் லேர்ன் பண்ணுறதுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கல்விகளை தேர்ந்தெடுக்கும் போது நாளைக்கு எனக்கு படிச்சுட்டு வேலை கிடைக்கல, சேலரி கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து தாராளமாக அவாய்ட் பண்ண முடியும். இருந்து ஒரு நேயர் ஜார்ஜ் இணைகிறார். வணக்கம் ஜார்ஜ், சொல்லுங்கள் உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படித்தா என்ன சார் ஃபியூச்சர் ஜாப்ஸ் கிடைக்கும்? என்ன குரூப்மா பேக்ரவுண்டு? பயோ ஐபி சார், பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன். பியூர் சயின்ஸ், சரி ஓகே. அதாவது உங்களுக்கு பியூர் சயின்ஸ் பேஸ்டு இப்போ பயோகெமிஸ்ட்ரி ஆர் பயோடெக் அந்த மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுக்கு அதாவது இன்னும் வந்து அதில் ஹையர் ஸ்டடீஸ் படித்தா தான் கொஞ்சம் வேல்யூ நல்லாயிருக்கும். ஒரு எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரியோ இல்லை வந்து திரும்ப எம்எஸ்சி பயோடெக்னாலஜி அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பிடெக்கில் பயோடெக்னாலஜி முடித்த மாணவர்கள் ஒரு சில மாணவர்கள் எல்லாமே நல்ல ஜாப் கிடச்சி இருக்கவங்களும் இருக்காங்க, வேலை இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. ஏன்னா அது பெரிய இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் வந்து அது பெருசு தான். பட் அந்தளவுக்கு வந்து ஹையர் லெவலில் நம்ம போகணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இன்னொரு பியூர் சயின்ஸ் பேஸ்டு சயின்ஸ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுனால பட் நம்ம குறிப்பாக இங்கே சொல்கிறது என்னென்னா நீங்கள் அந்த குரூப்பை பேஸ் பண்ணி தான் அந்த ஹையர் ஸ்டடீஸ் போகணுங்கிறது இல்லாமல் வேறு டிஃப்ரெண்ட்டான வேறு வந்து உங்களுக்கு உடனடியாக படித்த உடனே வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய ஒன்று, தென் வந்து பிஸ்னஸ் ஓரியன்ட் ட்ரேடிங் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய துறைகள் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணும்போது கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் முடிச்சிடுறாங்க, 4 வருஷம் படிக்கணும்.
இதே உங்கள் கோர்ஸ் அப்படிங்கும்போது 3 வருஷம் தான். ஸோ உடனே 3 வருஷம் முடிச்சோன்னா ஒரு 4வது வருஷம் வேலைக்கு போயிடலாம், கை நிறையா சம்பாதிக்கலாம். ஃபாரின்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து மல்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் உங்கள் காலேஜில் கொடுக்குறீங்க. ஒருத்தரே பன்முக திறமை இருக்கும்போது எந்த இடத்துலையும் எந்த வேலையிலையும் எந்த நிறுவனத்துலையும் சேர முடியும் அப்படின்றீங்க. அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறீங்க? இதுதான் சிறந்த படிப்பாக இருக்குமா சார்? அதாவது சார், இப்போ நீங்கள் பிஇ முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பிஇ முடிச்சிருக்கேன், எனக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை பிகாம் முடிச்சிருக்கேன், எனி டிகிரி, நாட் ஓன்லி பிஇங்கிறத விட பிகாம் பிபிஏ இந்த மாதிரி எனி டிகிரி முடிச்சிருக்கோம் சார். இப்போ நாங்கள் கூடுதலாக வேறு என்ன படிக்கலாம், படித்தா எனக்கு என்ன மாதிரி வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய அவங்களுக்குன்னே பிரத்யேகமான ஒரு சில ஸ்டடீஸ் இருக்குது. அதாவது ஒரு 2 இயர் மாஸ்டர் ப்ரோக்ராம்லேயே ஒரு 1 இயர் ஆன் கிளாஸு, செகண்ட் இயர் ஆன் ஜாப் அப்படிங்கிற கோர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பியில் வந்து ஒரு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எம்பிஏல வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிகிரி பண்ணலாம். அது எத்தனை வருஷம்? அது 2 இயர்ஸ் ப்ரோக்ராம். அது 2 இயர்ஸ் படிக்கணும். ஆனால் 2 இயர்ஸ்மே வந்து ஃபுல் டைமாக கிளாஸில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 1 இயர் ஆன் கிளாஸு, செகண்ட் இயர் எல்லாமே ஆன் ஜாப் ட்ரைனிங்கில் இருப்பாங்க. ஸோ அந்த ஆன் ஜாப் ட்ரைனிங்லேயே தே வில் கெட் சேலரி ஆல்சோ. ஸோ அவங்க படிக்கும் போதே வந்து ஓரளவு சேலரி வாங்க முடியும். அந்த அளவுக்கு எல்லாமே அவங்களுக்கு கூடுதலான டிகிரி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிகாம் பேக்ரவுண்டு, பிபிஏ பேக்ரவுண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து எம்பிஏலேயே லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் ஆஃபர் பண்ணுறாங்க எம்பிஏ ப்ரோக்ராமில். அப்போ இந்த எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் ரெலவெண்ட்டாக ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் இது மாதிரி ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் மெயினாக இப்போ அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய. இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணவங்க அவங்க இதில் கோர்ஸ் டிஸ்கண்டினியூ ஏற்கனவே ஏதாவது டிகிரி படித்து டிஸ்கண்டினியூங்களா, ஏற்கனவே டிகிரி முடிச்சு டிஸ்கண்டினியூ ஏஜ் ஒரு ஃபேக்டர் இருக்கும். சப்போஸ் இப்போ தான் சார் நான் இருக்காங்க, நீங்கள் கரெக்டான கொஸ்டின். இது என்னென்னா, நான் வந்து பிஇ ஜாயின் பண்ணேன் சார், என்னால் படிக்க முடியல, ஒரு 1 இயரோட டிஸ்கண்டினியூ படிக்கல, எங்கள் அப்பாவோட கம்பல்சனில் ஜாயின் பண்ணேன், இப்போ நான் என்ன பண்ணுறது, மறுபடியும் உங்கள் இதில் ஜாயின் பண்ணலாமான்னா அப்போ முதல்ல இருந்து இருக்காங்க. நீங்கள் நீட்டு ஃபுல் டைமாக படித்தாங்க பாருங்கள். இப்போ நீட் நான் வந்து 1 இயர் ஃபுல் டைமாக படித்து திரும்ப எனக்கு ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாணவர்கள் நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட படிக்கிறாங்க ஆஃப்டர் 1 இயர். ஸோ ஆல்ரெடி டிஸ்கண்டினியூ இருக்குது, அதாவது டிகிரி அரியர்ஸ் இருக்குது, என்னால் அது படிக்க முடியுமானா படிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த இ-காமர்ஸ் பற்றி நான் சொன்னேன். இப்போ இந்த இ-காமர்ஸில் இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து அதாவது பெஸ்ட்டு காலேஜ் சப்போர்ட் ஃபார் பிளேஸ்மெண்ட் அண்டு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு நம்ம அவங்க ரீஜனல் லெவல்லே நம்ம அவார்டு வாங்கியிருக்கோம். அப்போ இன்னமும் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங் பீப்புள்ஸ்னு அதிகமாக தேவைப்படுறாங்க, அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு சைடு வந்து உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய செக்டாரை வந்து நம்ம என்றைக்குமே சூஸ் பண்ணும்போது நாட் ஓன்லி நமக்கு வந்து ஒரு சென்னையில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. பெங்களூர், மும்பை, டெல்லி இப்படி அதர் ஸ்டேட் போகலாம். அதே மாதிரி அதர் கண்ட்ரீஸ்க்குமே போக முடியும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு அவங்க கெயின் பண்ண அதே மாதிரி நிறைய வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. வேல்யூ ஆடட் அப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் படிக்கிறாங்க, இல்லை எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் படிக்கிறாங்க, பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்கன்னா கூடுதலாக அந்த கோர்ஸோட வேறு என்ன படித்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூகே பேஸ்டு ஒரு கோர்ஸ் இருக்குது, யூகே சர்டிஃபிகேஷன் நிபோஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த பிஎஸ்சி சேஃப்டியோ இல்லை எம்பிஏ எம்எஸ்சி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நிபோஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டுமே முடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு வேல்யூ கூட. இன்னமும் வந்து சேலரி வெளிநாடுகளில் சேலரி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எஸ்ஏபின்னு ஒரு டூல் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி போனாலுமே அவங்க அந்த டூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதை வந்து அவங்க லேர்ன் பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டு இன்டர்வியூ போகும்போது அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம பர்செட்டில் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி வேல்யூ ஆடடு வேறு என்ன கூடுதலாக படிக்கலாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஏவியேஷன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வேலைக்கு போயிட்டே படிக்க முடியுமா? வேலைக்கு போயிட்டே படிக்கங்கிறத படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சேர்த்தே கொடுத்துட்றோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வேல்யூ ஆடட் கோர்ஸ் எல்லாமே இந்த 3 இயர்ஸ் நம்மக்கிட்ட இந்த 3 இயர்ஸ் ஜேர்னிலேயே இந்த 2 இயர்ஸ் ஜேர்னிலேயே இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய ஃப்ரம் த ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்லேருந்து ஒரு பர்சனாலிட்டி ஏன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆள் பாதி ஆடை பாதி. ஒரு இன்டர்வியூ போகணுன்னா எப்படி போகணும்னு இருக்குது. இன்றைக்கி நம்ம பசங்க இன்டர்வியூ போகும்போது பிளாக் டிஷர்ட் போட்டு டேஞ்சர் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் போட்டு இன்டர்வியூ போகிற பசங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க. மதுரையிலிருந்து ஒரு நேயர் பத்மபிரியா இணைகிறாங்க. வணக்கம் பத்மபிரியா, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். சார் நான் வந்து பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட் சார். நான் வந்து +2ல வந்து போர்டு எக்ஸாம்ல 514 எடுத்தேன். கட் ஆஃப் வந்து 181 எடுத்தேன் சார். ஓகே மேம். எனக்கு பி ஃபார்மசி படிக்கணும்னு ஆசை. என்ன படிக்கணும்? பி ஃபார்ம். ஓகே. ஃபார்மசி. சோ அதுல கவர்மெண்ட் அலைடு காலேஜஸ்ல எல்லாமே எப்படி கவுன்சிலிங் வழியா போறதா, எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இருக்குமா, அந்த டவுட்ஸ் இருக்கு சார். அத கிளியர் பண்றதுக்காக கேக்குறேன். சரிம்மா.
அதாவது உங்களுக்கு என்ட்ரன்ஸ் அதெல்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் வந்து 1 or 2 உங்களுக்கு நியர்பை என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கோ இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன்டு. ஸோ நீங்கள் அதை சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இன்ஸ்டிடியூஷனில் வேணும், ஒரு இடத்துல மட்டும் அப்ளை பண்ணாமல் 2-3 இடங்களில் நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. அவங்க கண்டிப்பாக உங்கள் கட் ஆஃப்க்கு வந்து கால் வரும், திரும்ப கூப்பிடுவாங்க, நீங்கள் நேரில் போய் பாருங்கள். பட் வந்து நீங்கள் குரூப் அப்படிங்கிறது வேறு, கோர்ஸ் வேறு அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு நீங்கள் பேசிக்காக வந்து இதை எடுத்து பட் வந்து ஒரு டிகிரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது என்ன பர்பஸ், இது முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். ஒரு ஜென்ரலாக காமனாக இது மட்டுமே போதும், இந்த டிகிரி படித்தாலே போதும், இதை படிச்சுட்டு என்ன வேலை எங்கே வேலை கிடைக்கும், என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிங்க. இப்போ நிறைய பேர் வந்து விமானத்துறையில் பணிபுரியணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். சில பேர் அந்த பெண்களை எடுத்துட்டிங்கன்னா ஏரோசிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி இப்போது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் எடுத்தால் தான் அது போக முடியுமா, இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய அசட் கொடுக்கக்கூடிய ஏவியேஷன் குரூப்ஸ் ஏதாவது இருக்கா, அதில் பிடிச்சா உடனே வேலை கிடைக்குமா? எஸ், அதாவது சார் உங்களுக்கு இப்போது அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த ஏவியேஷன் ரெலவெண்ட் கோர்சஸ் வந்து பிஎஸ்சி ஏவியேஷன், தென் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இதில் இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் +2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேணும். பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எனி டிகிரி முடிக்கலாம். எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எனி டிகிரி முடித்த மாணவர்கள். பட் இது இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கும் இந்த மாதிரி கோர்சஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு டிசைனிங் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட்டை பற்றி படிக்கக்கூடியது. பட் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஏர்போர்ட்டுடைய ஆப்ரேஷன்ஸ் பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. அதாவது சயின்ஸு, மேனேஜ்மெண்ட், தென் டெக்னாலஜி, இது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். இப்போ பிஎஸ்சி ஏவியேஷனில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரெலவெண்ட்டாக ஒரு இப்போ ஏரோ டைனமிக்ஸ் அது ரெலவெண்ட்டாக படிப்பாங்க, ஏர் நேவிகேஷன் அதை பற்றி படிப்பாங்க, தென் ஏர் டிராஃபிக் பற்றி படிப்பாங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ், ஏர்போர்ட்டோடு இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத படிப்பாங்க. தென் டெக்னாலஜி பொறுத்தளவு அட்வான்ஸ்மெண்ட், இப்போ நீங்கள் ஏர்போர்ட்லேயே இப்போ சைபர் செக்யூரிட்டி இது ரெலவெண்ட்டாகவுமே இந்த சிலபஸ் எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு கவர் ஆகிடும். பட் இந்த ஏவியேஷன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபின் க்ரூ கேட்டிருந்தீங்க. ஒரு சில கேர்ள்ஸ்க்கு ஆர் பாய்ஸ்க்கு வந்து நான் கேபின் க்ரூ ஆகணும், ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் கேபின் க்ரூக்கு வந்து ஓரளவு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது நம்ம ஒரு சில இது வந்து சரி பண்ண முடியும், ஒரு சில இது சரி பண்ண முடியாது. இப்போ ஹைட் கம்மியாக இருந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இதே ஓவர் வெயிட்டு அண்டர் வெயிட் இருக்கிறவங்கள வந்து நம்ம ஓரளவு சரி பண்ண முடியும். இப்போ காஸ்மெட்டாலஜியோ இல்லை டென்டிஸ்ட் இந்த மாதிரி, அதாவது த்ரூ டாக்டர்ஸ் கன்சல்டேஷன்லேயே நம்ம அதை எக்யூப் பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ கேபின் க்ரூ ஆகிறதுக்கு, ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகிறதுக்கு, ஸோ அது ரெலவெண்ட்டாகவே ஒரு சீனியர் கேபின் க்ரூவாக இருக்கவங்க, பெரிய ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸே வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறையா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டைப் பண்ணியிருக்கிறோம். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து டெல்லியில் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட டைப் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அப்ராடில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட டைப் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அசட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அது நாட் ஓன்லி ஏவியேஷன் மட்டும் கிடையாது, எனி டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபாரினில் போய் ஒரு 1 month வந்து அங்கே ஸ்டே பண்ணி அவங்க ஒரு ஃபாரின் பெரிய யூனிவர்சிட்டிஸில் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. இப்போ அது ரீசெண்டாக வந்து மலேசியா போயிட்டு வந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இமர்சன் ப்ரோக்ராமில் வந்து தாய்லாந்து, இந்தோனேஷியா, துபாய், யூகே, இப்போ லண்டனில் கூட நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ மெயினாக ஏவியேஷனுக்கு வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டிஸ் கூட வந்து டைப் பண்ணியிருக்கிறோம். அப்போ இங்கே படிக்க ஏவியேஷன் கோர்ஸ் எடுத்துட்டோம்னா விமானத்துறையில் எந்த இடத்துல வேணால் பணிபுரியலாம். வெறும் அந்த விமானத்தில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் எந்த துறையிலும். அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயுமே அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியுமே அவங்க போக முடியும். தென் இப்போ ஏர்லைன்ஸுங்கிறது உங்களுக்கு காமன். இப்போ நீங்கள் அதர் கண்ட்ரீஸ்லேயுமே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ துபாய் பார்த்திங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க, தென் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி இதுலேயுமே வந்து அவங்க போய் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஏவியேஷன் படித்தா வேலை கிடைக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. பட் அது எங்கே படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், அதை படிக்கும் போதே நம்ம வந்து எந்த அளவுக்கு நாலேஜை டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு 3 years ஒரு 2 years ஃபுல் டைமாக எனி டிகிரி எடுத்து படித்தாலுமே அதை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அது ரெலவெண்ட்டாக வந்து எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும், ஒரு ஃப்ளூயண்டாக இங்கிலீஷ் பேச தெரியணும். இப்போ நீங்கள் வெறும் கோர்ஸை மட்டுமே எடுத்தால் பத்தாது, 99% மார்க் எடுத்து சர்டிஃபிகேட் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஆமாம், சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும் பத்தாது, இந்த ஸ்கில் எல்லாம் டெவலப் பண்ணணும். அப்போ அந்த 3 years 2 years ஜேர்னியில் வந்து இதெல்லாம் டெவலப் வந்து நம்ம அசட்டில் நிறையா we are having a more மாடல்ஸ் நிறையா உங்களுக்கு பேசிக் டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆஃப் தி டே வரை நிறைய லெவலில் ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கில் ஓரியன்டாக
என்னென்ன ஸ்கில்லெல்லாம் டெவலப் பண்ணணும், அவங்க எந்த வகையில் எக்யூப் பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராக்டிக்கலாகவே நம்ம ட்ரைன் பண்ணுறோம். பல கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அதை தவிர்த்து அசட்டை நான் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? என்ன ஸ்பெஷல் உங்களுடைய கல்லூரியில்? எஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோர்சஸ் டிஃப்ரெண்ட் சொன்னேன் நான். இனோவேட்டிவான கரிக்குலம் ஒன்று. தென் வந்து இதை ஏன் இங்கே படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து குவாலிட்டி தான். அந்த குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு வெளியில் போகும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஏதோ பேருக்காக டிகிரி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட், என்னால் இதுக்கப்புறம் என்னை பார்த்துக்க முடியும், நான் இனிமேல் யாரையும் நம்பி இல்லை, என்னை வந்து நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன், இதுக்கப்புறம் வந்து ஒரு ஏன்னா இந்த செலவு அப்படிங்கிறது இந்த 3 இயர்ஸ்க்கு வந்து செலவு பண்ணியிருந்துருப்பாங்க. பேரண்ட்ஸ் விரும்புவாங்க திருப்பி படித்து முடிச்சுட்டு எங்கிட்ட ஏதாவது வந்து நிற்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த 3 இயர்ஸ் வந்து மேபி பேங்க் லோன் வாங்கி படிச்சிருக்கலாம், இல்லைனா வந்து அவங்க வீட்டிலேருந்தே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீ கோர்ஸ் கம்ப்ளீஷன் கொடுத்த அன்னைக்குலேருந்து ஈவன் த 1 டே கூட சும்மா இருக்கக்கூடாது. அன்னையிலேருந்து அடுத்த நாள் இன்றைக்கி கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இன்றைக்கி வாங்குறாங்க கையிலன்னா அடுத்த நாள்லேருந்தே அவங்க வந்து அதனுடைய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பட் நம்ம கோர்ஸ் கம்ப்ளீஷனே வந்து ஆல்ரெடி ப்ளேஸ் ஆகி வந்து தான் கோர்ஸ் கம்ப்ளீஷன் வாங்குறாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா மாணவர்களுமே வந்து அடுத்த லெவல் லைஃப்பில் வந்து, ஏன்னா படிக்கக்கூடிய படிப்புங்கிறது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் குவாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணுறதாக இருக்கணும். நான் இந்த படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் அடுத்த லெவல் போகணும். ஏன்னா இப்போ எனக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிடைக்காத வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்கும் போது நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போகணும். அப்போ எந்த படிப்பு வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் லைஃப் குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணலையோ அது படித்து வந்து பெரிய யூஸ் இல்லை. அதனால் இப்போ இங்கே நம்மக்கிட்ட வரக்கூடிய மாணவர்கள், இன்னும் சொல்லப்போனால் நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த மாணவர்கள் எல்லாமே லேக்ஸில் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க, பெரிய லெவலில் செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ எனக்கு க்ரோத் வேணும், டெவலப்மெண்ட் வேணும், ஒரு ஃபுல்ஃபில்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வரணும். இப்போ இந்த ஏன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எங்களுக்கு இந்த அட்மிஷன்ஸே வந்து நிறைய மாணவர்கள் வந்து ஏற்கனவே எங்கிட்ட படிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க த்ரூவே நிறையா எங்களுக்கு சீட்டு ஃபில் ஆகிடும். ஏற்கனவே படிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ரிலேட்டிவ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த சர்க்கிள்லேயே ஓரளவு சீட்டு வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அசட்டை சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த குவாலிட்டி, ஸ்டாண்டர்ட் அண்ட் அவங்க எதிர்பார்த்து வர்றதை வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும் ஒன் திங். அண்ட் ஒன் மோர் திங் வந்து கண்டினியூவஸ் ஒரு சப்போர்ட் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் முடிச்சுட்டான் பையன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அதோட காலேஜோட அவனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் கட் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கப்புறமும் கூட ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட எனக்கு எதாவது ஆஃபர்ஸ் வேணும், ஏதாவது ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் சொல்லுங்கன்னாலுமே நம்ம பிளேஸ்மெண்ட் சைட்லேருந்து நம்ம கைட் பண்ணுறோம். மேற்கொண்டு கூடுதலாக வேறு என்ன ஏதாவது படிக்கணுங்கிற கைடன்ஸு, ஹையர் ஸ்டடீஸ் கைடன்ஸ், இல்லைனா அதுக்கப்புறம் ஈவன் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எங்களுக்கு ஒரு 10 பேர் வேணும்னு வைங்களேன், நாங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணுவோம்? ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை தான் காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து கண்டினியூவாக we will do. கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் நேரில் கேட்ட கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ சார். நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.